இந்த வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். எபேசியர் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நல்வழிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு பிரயோஜனமானதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியாய் கர்த்தர் எங்கள் கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில நாம் இந்த வேத பகுதியை வாசித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்திலே நம்ம எல்லாருக்கும் போராட்டம் உண்டு என்பதை நாம் மறந்துடவே கூடாது. நம்ம எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லாத ஒரு மனிதனும் இல்லை. ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இல்லாத ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்கு, அங்க போய் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயம் சொல்லுகிறேன், ஒரு இடமும் இருக்காது. இந்த உலகத்துல பாவம் வாசம் பண்ணும் வரை பிரச்சனையும் சேர்ந்தேதான் இருக்கும். பிசாசு தன்னுடைய தந்திரங்களோடு செயல்படும் போது நிச்சயமாகவே பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம எப்படி அணுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்க்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஏதோ நம்ம சக மக்களோடு தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என்னுடைய மனைவினால எனக்கு பிரச்சனை, என்னுடைய புருஷனால எனக்கு பிரச்சனை, என்னுடைய சகோதரர்கள்னால பிரச்சனை, எங்க வீட்டுல இருக்கிற இனத்தார்னால எனக்கு பிரச்சனை, என் வேலை பார்க்கிற ஸ்தலத்துல இருக்கிற சக ஊழியர்கள்னால தான் பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த பிரச்சனைகள் அப்படியே நம்முடைய வாழ்க்கை அப்படியே மூழ்கடிக்கிற போது இப்படிதான் நினைப்போம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுத்தார், நாம் விசுவாசிகளா இருக்கிறபடினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறபடினாலே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை பெற்று அப்பா பிதா என்ற ஆண்டவரை கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறபடினாலே நமக்கு விரோதமாய் ஒரு பெரிய போராட்டம் உண்டு. ஆனா அந்த போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்க போராட்டம் அல்ல அப்படின்னு பவுல் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். அப்ப நமக்கு பிரச்சனைகள் மனுஷன் மூலம் தானே வருது, இந்த நபர் மூலம் தான் வருது, அந்த நபர் தன மூலம் வருது அப்படின்னு இந்த கண்ணு பார்த்து சொல்லு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது இல்லப்பா மகனே மகளே, உன் பிரச்சனை இந்த நபரோ அந்த நபர்னால அல்ல, இந்த நபரையும் அந்த நபரையும் எவனோ ஒருத்தையும் ஏவி விடுறான் பாருங்க. அடுத்தது சொல்றாரு, உங்களுடைய பிரச்சனை எதனால நடக்குதுன்னா பிசாசுடைய தந்திரங்கள்னால. அவன் பயங்கர தந்திரசாலி, உங்க வாழ்க்கை பிரச்சனையை கொண்டு வரான். அதனால அவனை குறித்து பவுல் சொல்றாரு, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் யாருனால? மாம்சத்தினால அல்ல, இனத்தார்னால அல்ல, உறவினர்களால் அல்ல, மனிதர்களால் அல்ல, மாறாக பிசாசினால் இந்த போராட்டம் நமக்கு வருது. அப்போ பிசாசு எப்படி வேலை செய்யறான் கவனிங்க. 4 வகையா அவன் வேலை செய்யறான். துரைத்தனங்களோடும்
அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் அப்படி இருக்கிறது பாத்தீங்களா? இதுல மனிதனும் இணைந்து இருக்கிறான். இவங்கள அவன் ஏவி விடுறான். இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் அப்படின்னா ராஜாக்கள், அந்த தேசத்தினுடைய அதிகாரிகள், இவங்களெல்லாம் பயன்படுத்துறான். நம்ம ஆனா யார் மேல கண் வச்சிடக்கூடாது? இந்த அதிகாரிகள் மேலேயும் இந்த அதிபர்கள் மேலேயும் கண் வச்சிடக்கூடாது. மாறாக நம்முடைய கண் எதை பார்க்கணும்னா, உண்மையா ஏவி விடுறான் பாருங்க எவன், அந்த நபர் தான் நம்முடைய உண்மையான சத்ரு. அது யாரு? பிசாசு தான் அந்த சத்ரு. நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப இப்படிப்பட்ட போராட்டம் ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கும். போராட்டம் எது வரைக்கும் இருக்கும்னா, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நீங்க மரணமடையும் வரை, அல்லாவிடில் எடுத்துக்கொள்ளப்படும் வரை, வருகை வந்துருச்சுன்னா, எடுத்துக்கொள்ற நேரம் வந்துருச்சுன்னா அது வரை இந்த போராட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. தம்முடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக தேவன் இந்த போராட்டங்களை நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இந்த போராட்டத்தின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில நம் தெய்வீக சுபாவத்தை தரித்துக் கொள்கிற பிள்ளைகளாய் மாறுகிறோம். திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். என் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வர்ற போராட்டம் நமக்கு தீமைக்காக அல்ல, மாறாக நன்மைக்காகவே வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. அப்போ இந்த போராட்டத்துல எனக்கு கண்ணீர் வடிச்சுட்டு உட்கார்ந்து கூடாது, முறுமுறுக்க கூடாது. மாறாக இந்த போராட்டத்தை எப்படிப்பட்ட போராட்டமை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நல்ல போராட்டமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்துல நீங்கள் எதை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தின் நேரத்துல எனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, எனக்கு ஒரு துருகம் உண்டு, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனாகிய நம்முடைய தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்து அவரையே சார்ந்து அவரையே முற்றும் பற்றி கொண்டு நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். அப்போ இந்த போராட்டத்துல நம்ம ஜெயம் பெறணும் அப்படின்னு சொன்னா, இந்த போராட்டத்துல நம்ம வெற்றி பெறணும், நம்ம எப்படிப்பட்டவர்களா மாறணும்னு சொல்றீங்கன்னா, இந்த போராட்டத்தின் நேரத்துல சத்ருவை எதிர்த்து நிற்க நாம் திராணி உள்ளவர்களாய் மாறும்படியாக, எல்லாவற்றையும் நாம் எதிர்த்து நின்று ஜெயம் பெற்றவர்களாய் மாறும்படியாக நாம் என்ன செய்யணும்னு பவுல் சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? அவர் சொல்லி தர்றாரு. முதல் காரியம் சொல்றாரு, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்ம போராட்டம் இருக்குன்னு தெரியுது, யுத்தம் இருக்குன்னு தெரியுது, ஒரு ஆவிக்குரிய யுத்தம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்கு. உங்க வாழ்க்கையில வர போராட்டத்தை எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? அதுக்கு என்ன தேவை தெரியுமா? பலம் தேவை, ஸ்ட்ரென்த் தேவை. அந்த ஸ்ட்ரென்த் எதனால கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மூலமா தான் கிடைக்கும், கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் தான் கிடைக்கும். அதனால சொல்றாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், பலப்படுங்கள். அதே போல நம்ம இப்ப பகுத்தறிகிறவர்களாய் மாறணுமா? பலப்படுவது மாத்திரமல்ல, பகுத்தறிகிறவர்களாய் மாறணும். பகுத்தறிகிறோம்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம வளர்ந்துட்டோம், நமக்கு இது பிசாசின் தந்திரம்னு தெரியணும், இது பிசாசின் கிரியைன்னு தெரியணும். அதுக்குதான் சொல்றாரு, அடுத்தது சொல்றாரு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அப்ப எந்த நிலைமையில வந்துடணும் கேட்டீங்கன்னா, பகுத்தறியும் நிலைமையில வந்துடணும். பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொள்கிற அந்த திராணி நமக்கு வேணும். இன்னைக்கு அநேகர் பிசாசின் தந்திரங்களை தெரிந்து கொள்ளாததுனால சீக்கிரமா பிசாசின் அந்த அந்த போராட்டத்துக்கு இரையாகி விடுகிறார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி அடைகிறார்கள். அப்ப நமக்கு கர்த்தருக்குள் பலப்படுவது மாத்திரமல்ல, பிசாசின் தந்திரங்களை நாம் அடையாளம் காண அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக நமக்கு தேவன் அந்த விசேஷித்த ஞானமும் கிருபையும் தேவன் தரணும். இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார் என்றால், தேவன் கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை உடனே நாம் தரித்து நம்ம ஆயத்தமாயிருவோம். ஆயத்தமாகி அவனுக்கு விரோதமாக என்ன செய்வோம்? எழும்பி நிற்போம். இந்த இடத்துல 3 விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடாமல் இல்லை. முதல் சொல்றாரு பலப்படு, 2வது சொல்றாரு பகுத்தறி,
மூன்றாவது சொல்றாரு, தரித்துக்கொள், தரித்து கொண்டு போராடு. நான் திருப்பி சொல்றேன், பிசாசின் போராட்டத்தை நீங்க மேற்கொள்ளணும். உங்க வாழ்க்கையில வர்ற விசுவாச போராட்டத்திலே பிரச்சனைகளை நீங்க ஜெயித்து நீங்கள் ஜெய வீரர்களாய் வீராங்கனைகளாய் மாறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பலப்படணும். பலவீனர்களாய் இருக்கக்கூடாது, பலப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். இரண்டாவது பகுத்தறிகிற பிள்ளைகளா இருக்கணும். மூன்றாவது தரித்து கொண்டு போராடுகிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. இந்த மூன்று காரியத்தையும் இங்க சொல்றாரு. சோ எதுல நீங்க பலப்படணும்? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும், முதல் காரியம். இரண்டாவது, சத்ருவின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ள மாறணும், பகுத்தறியணும். இதுதான் பிசாசின் தந்திரம். பிசாசின் அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளணும். ரெண்டு, மூணாவது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். தரித்து கொண்டு என்ன செய்யணும்? போராடும். இந்த காரியத்துக்காக ஒரே ஒரு நபரை பழைய ஏற்பாடுல இருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ராஜாவை காட்டுறேன். அந்த ராஜா எப்படி இந்த உலகத்துல யுத்தத்துல ஜெயம் எடுத்தார் என்பதை வைத்து இந்த சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த நான் விரும்புறேன். 2 நாளாகமும் அதனுடைய 17ஆம் அதிகாரம், அதனுடைய 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம் எல்லாம் நீங்க வீட்டுல போய் தியானிக்கணும். ஹல்லேலூயா. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள், தேவன் ஒரு உதாரணமாய் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டில் ஏதோ ஒரு யுத்தம் நடந்துச்சு, ஏதோ கதையாக எழுதி வச்சிட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இந்த எழுதி வைத்தது நோக்கமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு சில சத்தியங்களை வெளிப்படுத்துவதற்காக. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்க தங்களுடைய மனித சத்துருக்களோடு போராடினாங்க. ஆனா நாம் எப்படிப்பட்டவர்கள்னா, நம்முடைய ஆவிக்குரிய சத்துருவோட போராட போறோம். மனிதர்களோடு அல்ல, ஆவிக்குரிய சத்துருவோடு போராட போறோம். நம்முடைய ஆவிக்குரிய சத்துரு யாருன்னு கேட்டீங்கன்னா, பிசாசு தான் நம்முடைய ஆவிக்குரிய சத்துரு. இப்ப இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையில் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. 20ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை வருது. அந்த சேனை யாருன்னு கேட்டீங்கன்னா, மோவாபிய மக்கள், மோவாப் புத்திரர்கள், அம்மோன் புத்திரர்கள், அதே மட்டுமல்ல சேயீர் மலை தேசத்தார். இவங்கெல்லாம் ஒரு பெரிய திரள் கூட்டமாய் யாருக்கு விரோதமா வருகிறாங்கன்னா, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாய் வருகிறார்கள். பாருங்க, 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப இப்போ யோசபாத்துக்கு பெரிய சத்ருவின் சேனை வருகிறது. நமக்கு விரோதமாக இப்படிதான் போராட்டம் உண்டு. அதான் சொன்னார் அப்போஸ்தலனாகிய பவுல், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. யோசபாத் எப்படிப்பட்ட மனிதன், அதையும் நீங்க கவனிக்கணும். யோசபாத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகமும் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார். ஹல்லேலூயா. யோசபாத் எப்படிப்பட்ட மனிதன்? கர்த்தரோடு இருக்கிற ஒரு மனிதன். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். என்றைக்கு நம்ம இயேசுவை நம்முடைய சொந்த வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறோமோ, நாம் பாவத்தின் அடிமைத்தனத்தை விடுதலை பெற்று விடுகிறோமோ, எப்பொழுது இயேசுவோடு நாம் உடன்படிக்கை செய்கிறோமோ, எதுல? தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்று அவரோடு நாம உடன்படிக்கை பண்ணுகிறோமோ, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அதனால அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். யோசபாத் ராஜாவோட யார் இருந்தா கேட்டீங்கன்னா, கர்த்தர் இருந்தார், சேனைகளின் கர்த்தர் இருந்தார்.
இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இருந்தார். எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று கவனிங்க. கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பார் என்றால் அவன் தோல்வி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெயத்துக்கென்றே பிறந்திருக்கிறார்கள். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். நாம் ஒரு நாள் தோல்விக்கென்று படைக்கப்படவே இல்லை. ஏனென்றால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் தேவன். அவர் வெற்றி சிறந்தவர், அவர் மரணத்தை வென்றவர், அவர் பாதாளத்தை வென்றவர், அவர் சத்ருவின் தலையை நசுக்கினவர், அவர் ஜெய வீரர். அப்படிப்பட்ட ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா நம்மளோட இருப்பார் என்றால் நமக்கு தோல்விக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த உலகத்துல நம்ம விசுவாச பயணம் செய்யறபடினாலே, இந்த உலகத்துல ஒரு வனாந்திர யாத்திரையில் இருக்கிறபடினாலே சத்ரு எப்படியாவது ஆண்டவரை நம்ம விட்டு பிரிக்கணும்னு ட்ரை பண்ணுவான். அதான் அவன் செய்யற வேலை. நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறன்னு அவனுக்கு தெரியும். நம்மையும் ஆண்டவரை பிரித்து விட வேண்டும். அதுக்குதான் அவன் கையாளுற ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா அவிசுவாசம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்துகிறான். இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையை வைத்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை போராட்டத்தை ஜெயிப்பதற்கான ரகசியத்தை கண்டுபிடிக்க போறோம். இந்த யோசபாத்தோட கர்த்தர் இருந்தார். யோசபாத்துடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு போராட்டம், பெரிய யுத்தம். ஆனா இவருடைய வாழ்க்கை எப்படி நடந்துச்சு பாத்தீங்களா? அவருடைய ராஜ்யபாரம் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தரோடு இருக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். போராட்டம் ஏதோ டெய்லி வந்துட்டு இருக்கிறது இல்ல, டெய்லி சிலது வரும். ஆனா சில பிரச்சனைகள்லாம் நம்முடைய தலைக்கு மிஞ்சி போகிற பிரச்சனைகள்லாம் திடீர்னு வரும். அழைப்பு கொடுத்துட்டு வராது. அந்த மாதிரி திடீர்னு வந்தா நமக்கு என்ன வரும்? பயம் வரும். கொஞ்சம் பாருங்களேன், யோசபாத்துக்கு என்ன வந்துச்சு? 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிங்க. சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசா சோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். எப்பொழுது இந்த செய்தி வந்த உடனே அப்பொழுது யோசபாத் பயந்து என்று சொல்லப்படுது. அப்போ யோசபாத்துக்கு என்ன வந்துச்சுங்க? பயம் வந்துச்சு. அப்ப நமக்கு திடீர்னு ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்? பயம் வரதான் செய்யும். இது இயற்கை. ஆனா இந்த போராட்டத்துல ஒரு மனிதன் வெற்றி பெறணும்னா ஏதோ அந்த நாள்ல அவன் செய்யற செயல்னால அல்ல, அதற்கு முன்பாகவே ஆண்டவரும் அவனுக்கு உள்ள உறவு எப்படி இருக்கு, இதை வைத்துதான் அவன் இந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியும். நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில போராட்டம் திடீர்னு தான் வரும். ஆனா அதுக்கு முன்னாடி தேவன் உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுத்திருக்கும் போது, தேவன் நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கும் போது, நல்ல சபையில ஆராதிப்பதற்கு நேரத்தை கொடுத்திருக்கும் போது, அதை நீங்கள் எவ்வாறாக பயன்படுத்துகிறீர்கள் என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல ஆண்டவரோடு எப்படி ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள், சபையாக நீங்கள் எப்படி ஐக்கியத்தை வைத்திருக்கிறீர்கள், இதை வைத்துதான் உங்க போராட்டத்துல நீங்க ஜெயம் பெறுவதும் தோல்வி அடைவதும் அமைந்திருக்கிறது. மறந்துடாதீங்க. யோசபாத் ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல உடனே போராட்டம் வரல, உடனே யுத்தம் வரல. அந்த யோசபாத் ராஜ்யபாரம் ஆரம்பம் பண்ணினது எப்படி இருக்குது தெரியுமா? கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். இதுதாங்க அந்த அனுபவம். கர்த்தர் நம்மோடு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு ஜீவிக்கணும். அப்படின்னா யோசபாத் செய்த சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, 2 நாளாம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. முதல் காரியம், கர்த்தர் நம்மோட இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நாம் தேவன் எதையெல்லாம் அருவருக்கிறாரோ, எதையெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லையோ, அந்த காரியத்தை நம் வாழ்க்கை விட்டு தூக்கி எறிய பழகிக்கொள்ள வேண்டும். உங்க ஜீவியத்துல ஆண்டவர் அருவருக்கிற காரியம் ஏதாவது இருக்குதா? ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டேன், ஆனா இன்றும் உலகத்தின் அசுத்தங்கள் உங்களை தொட்டு கொண்டே இருக்குதா? கவனத்துல வைத்துக் கொள்ளுங்கள். அது இருக்கிறது வரைக்கும் கர்த்தர் கூட இருக்க மாட்டாரு. யோசபாத்தோட கர்த்தர் ஏன் இருந்தார் என்று சொன்னா, யோசபாத் செய்த ஒரு மிக முக்கியமான காரியம், அவன் மற்ற காரியங்களை தேடாமல்
பாகால்களை தேடாமல் ஜீவனுள்ள தேவனை தேட ஆரம்பித்தான். நீங்களும் நானும் தேட வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும், தேவனை தேடணும். ஏன் தெரியுமா? அவர் நமக்காக ஜீவன் கொடுத்த இரட்சகர், நமக்காக ரத்தத்தை சிந்தினவர், நமக்காக தன்னுடைய உயிரையே பலியாக கொடுத்தவர். இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம இந்த உலகத்துல பார்த்ததே இல்லை. அதனால வேதம் சொல்லுகிறது, மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாமத்துக்கு பேர் என்ன? இயேசு என்னும் நாமம். நம்முடைய தேடுதல் எப்படி இருக்கு? தேவன் அருவருக்கிற காரியங்களை நாமும் அருவருக்கிறோமா? முதல் காரியம். இரண்டாவது, அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டீங்கன்னா, 4ஆம் வசனத்தை கவனிங்க. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். தேவனுடைய கற்பனைக்கு தன் வாழ்க்கையில முதலிடம் கொடுத்தான். உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வாறாக நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க? இந்த வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை வாசிக்கிறீங்களா? தியானிக்கிறீங்களா? இது மேல பிரியம் வைத்திருக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்றதோடு நின்று விட்டுட்டு வேதாகமத்தை படிக்கலன்னா அவன் வாழ்க்கையில போராட்டமும் வராது, அவன் வாழ்க்கையில ஜெயமும் பெற முடியாது. ஆனா வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சுன்னா போராட்டம் வரும், ஆனா ஜெயம் பெறுவீங்க. அதான் சொல்றேன், கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்துக்கு எவ்வாறாக உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்திருக்கீங்க? யோசபாத் எப்படி இருந்தா தெரியுமா? தேவன் கொடுத்த கற்பனைகளின்படி நடந்தார். அதாவது கற்பனைய வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதை கடைபிடிக்கிற ஒரு நல்ல ஒரு தேவதாசனாய் காணப்பட்டார். கற்பனைகளின்படி நடக்கும். கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த கீழ்ப்படிதல் இருக்குதா? வேதத்தை வாசிக்கிறோம், வசனத்தெல்லாம் நல்லா தெரியும், அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கையாளும் போதுதான் பிரச்சனை. நம்ம கீழ்ப்படியாம போனா தேவன் அதுல கோபப்படுகிறவராயிருக்கிறார். இது இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது பாருங்க, இன்னொன்னு காரியத்தை சொல்றேன், வாசிங்க. 6ஆம் வசனம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. என்னது? கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழி ஜீவனுக்கு ஏதுவான வழி, செம்மையான வழி. வசனத்தை படிச்சுட்டீங்க, நல்லது. தியானிச்சுட்டீங்க, நல்லதுதான். வசனம் சொல்ற வழியில நடக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய வழிகளிலே நடக்கிறார்கள். அந்த வழியில எப்படி நடக்கிறான்னு கவனிச்சீங்கன்னா, சும்மா நடக்கல, உற்சாகமா நடக்கிறார். எப்படி நடக்கிறாரு? உற்சாகம். உற்சாகம்னா ஒரு சந்தோஷத்தோட, மன மகிழ்ச்சியோட. கர்த்தருடைய ஆலயத்துல வரும்போது எப்படி ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கு? தாவீது ராஜாட்ட கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கர்த்தருடைய வழியில நடக்கிறதுல உற்சாகம் கொள்றீங்களா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை தேவன் சபையில சேர்த்து கொண்டார். எதுல சேர்த்து கொண்டாரு? சபையில சேர்த்து கொண்டார். சபையில சேர்த்து கொண்ட பொழுது அந்த ஜனங்கள் 4 காரியங்கள்ல உறுதியாய் தரித்திருந்தார்கள். என்னது? அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல். இந்த 4 காரியங்களை உறுதியாய் தரித்து இருக்கிறாங்க. இதுல உறுதியாய் தரித்து இருக்காங்கன்னா மன உற்சாகத்தோடு அவங்க போறாங்க, சந்தோஷத்தோடு போறாங்க. அப்போ சந்தோஷத்தோடு அவர்கள் போகிறபடினாலே அங்க என்ன நடக்குது தெரியுமா? ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. தேவன் அந்த தேவ பிள்ளைகளை என்ன செய்யறாரு? சபையில வைத்து என்ன செய்யறாரு? சுத்திகரிக்கிறார். சபையின் நோக்கம் என்ன? இதே எபேசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. எபேசியர் 4:12 சொல்றாரு, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சபையின் நோக்கத்தை இங்க வெளிப்படுத்துறாரு. சபையின் நோக்கம் என்ன? சபைக்குள்ள ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை சேர்த்து விடுகிறார். சேர்த்து விட்ட பிறகு அந்த ரட்சிக்கப்பட்ட நபர் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் காரியம், இயேசு கிறிஸ்துவை போல அவன் மாற வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை அவன் தரித்துக் கொள்ள வேண்டும். அவன் பரிசுத்தவானா இருக்கிறதுனால அவன் சீர் பொருந்தணும். அதாவது பரிசுத்தவான்ல மாறியாச்சு, உண்மைதான். ஆனா சில இடங்களில் இன்னும் சில குறைகள் இருக்கிறது. அந்த குறைகள் எல்லாம் என் ஆண்டவர் எப்படி சீர்படுத்துவார் கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலே சீர்படுத்துவார். அதனால்தான் தேவ பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, தேவ சமூகத்துல ஆராதிக்க வராங்க. ஆராதனைக்கு காரணம் ஏதோ நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து கூடி பாடி போறதுக்கு இல்ல. இங்க வர்ற நோக்கமே நம்முடைய குறைகள் நீக்கப்படணும், நாம் நிறைவை அடையணும். யோசபாத்துடைய வாழ்க்கையை கவனிங்க. அவன் உற்சாகமாய் தேவனுடைய வழியில் நடந்தான். அதனால என்ன தெரியுமா செய்தான்? கொஞ்சம் கொஞ்சமா அவன் மேடைகளையும் விக்கிரகத்தோப்பையும் யூதாவை விட்டு அகற்றினான். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டு வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். மகனே, இதெல்லாம் செய்ய வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கு இந்த மாதிரி காரியம் இருக்கா? அடுத்தது நல்லா கவனிங்க. வேத வசனத்தை நல்லா போதிச்சான். தான் மட்டும் வசனத்தை படிக்கல, தான் மட்டும் கற்பனைகளை கை கொள்ள, மாறாக இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா மக்கள் எல்லாரும் தேவனுடைய கற்பனையின்படி நடக்கணும் என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசிப்பதற்காக தேவனுடைய பிள்ளைகளை நியமித்தான். வாசிங்க 7ஆம் வசனம். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தின் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனேலையும் மிகாயாவையும் இவர்களோட கூட செமாயா, நெதனியா, சபதியா, ஆசகேல், செமிரமோத், யோனத்தான், அதோனியா, தோபியா, தோபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோட கூட ஆசாரியரான எல்ஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் என்ன செய்ய போய் இவர்கள் யூதாவில உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். இப்ப பாருங்க, நல்ல உபதேசத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தேவ ஜனங்களை அவன் என்ன செய்யறான்? உற்சாகப்படுத்துகிறான். அதுக்கு ஆட்களை நியமிக்கிறான். இது என்ன காட்டுது? நல்ல ஒரு ஐக்கியம். நம்ம ஐக்கியம் தான் நம்ம பலத்தையும் காட்டுது. நம்ம ஐக்கியம் எப்படி இருக்கு அதுதான் நம்முடைய பலவீனத்தையும் காட்டுது. சரியான ஐக்கியம் நமக்கு இருக்கும் என்றால் நம்ம நாளுக்கு நாள் பலப்படுவோம். அதனாலதான் பவுல் சொல்லி கொடுத்தாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்க பலப்படுவதற்கு தேவை என்ன தெரியுமா? வேத வசனம் தேவை, அதே போல நல்ல ஐக்கியம் தேவை. சபையில வேத வசனம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த சபையில ஐக்கியம் வைத்து பிரயோஜனமே இல்லை. அதனாலதான் ஒரு ஊழியர் சொன்னாரு, பக்கத்துல இருக்கிற சபையில வசனம் இல்லைன்னா அங்க போகாத. தூரமா இருந்தாலும் சரி, வசனத்துல உங்களை நடத்துறாங்களா அந்த சபைக்கு போங்க. தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்ம பலப்படுறோம். அதான் ஐக்கியம். யோசபாத் ஜனங்களுக்குள்ள ஒரு பலனை கொண்டு வர விரும்பினார். எப்படி? வசனத்தை உபதேசிச்சார். ஒரு ஐக்கியத்தை விரும்பினார். யூதர்கள் ஒன்று சேர்ந்து அந்த உபதேசத்தை கேட்டு கர்த்தரை ஆராதித்தார்கள். இந்த வேலையை யோசபாத் செய்ய வைத்தார். நல்லா கவனிங்க, நம்முடைய பலம் எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா சரியான ஐக்கியத்துல தான் இருக்கிறது. அதனால அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை பற்றி சொன்னாரு, தீமோத்தேயுவே, நீ சுத்த இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கிறவர்களோடு சேர்ந்து என்ன செய்? தேவனை தொழுதுகொள். அவர்களோடு சேர்ந்து நீ என்ன செய்? அன்பை நாடு. அவங்களோடு சேர்ந்து நீ நன்மையை நாடு, சாந்தத்தை நாடு. இப்படி அவர் தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஐக்கியத்தை விரும்புறோமா? இந்த ஐக்கியம் நம்மை பலப்படுத்தும். ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க, ஐக்கியம் நம்மை பலப்படுத்தும். யோசபாத்துடைய ஒரு சின்ன தவறையும் உங்களுக்கு சொல்றேன். அவர் பலவீனப்படுற ஒரு நேரமும் இருந்துச்சு. எப்போ பலவீனப்பட்டார் தெரியுமா? இதுவரைக்கும் நல்லா ஓடிட்டு தான் இருந்தாரு. என்னைக்கு தவறான ஐக்கியம் வைத்தாரோ அவருடைய வாழ்க்கையில அழிவு காத்திருந்தது. ஆனா தப்பிச்சிட்டார். 18ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை கவனிங்க. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாவோட சம்பந்தம் கலந்தான். நீங்க இப்படி தேவனுக்கு பிரியமா நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதாவது நான் இப்போ சொன்னேனே, யோசபாத்தோட கர்த்தர் இருந்தார். சரியா? கர்த்தர் ஏன் இருந்தார்? ஏன்னா யோசபாத் கர்த்தர் அருவருத்த காரியங்களை அவரும் அருவருத்தார்.
அவர் கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்தார். அதே போல கர்த்தருடைய வழிகளை நடப்பதற்கு உற்சாகம் கொண்டார். தேவ ஜனங்களை வசனத்துக்கு நேராய் நடத்தினார். நல்ல ஐக்கியத்தையில கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட செயல்லாம் யோசபாத் செஞ்சார். அதனால கர்த்தர் அவர் மேல் பிரியமாயிருந்தார். கர்த்தர் பிரியமாயிருந்தா என்ன தெரியுமா செய்வாரு? இந்த உலகத்திலேயே நம்ம ஆசீர்வதிக்கதான் செய்வார். பாருங்க, 17 அதிகாரம் 5 வசனத்தை கவனிங்க. அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. 12 வசனத்தை வாசிங்க. யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ தேவன் இந்த மனிதனை சகல விதமான ஐஸ்வர்யத்தினாலும் சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்தார். வர வர பெரியவனாய் மாற்றினார். ஆனா இப்ப வர 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 பெரியவன் ஆகும்போது தான் நமக்கு திருப்பி என்னன்றது பெரிய டெம்டேஷன் வருது, பரீட்சை வருது. இப்ப யோசபாத் இது வரைக்கும் ரொம்ப நல்லதா இருந்தாரு. இப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா யாரோடைய சம்பந்தம் கலந்துட்டாரு. பாருங்க என்ன வசனம் சொல்லுது? ஆகாபோட சம்பந்தம் கலந்தான். ஆகாப் யாரு? இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா தேவனுக்கு அருவருப்பான ராஜா. ஏன்னா பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற ஒரு ராஜா, பொல்லாத ராஜா என்று தேவனை சொல்றாரு. இந்த பொல்லாத ராஜாவோடு யார் சம்பந்தம் கலந்தாரு? ஐக்கியம். சம்பந்தம் கலக்கிறதுனா பெண்ணு கொடுக்கிறது, பெண் எடுப்பது, சம்பந்தம் கலந்தாரு. திருமணத்தின் உறவு பாருங்க எப்படி வந்துருச்சு பாருங்க. தேவனுக்கு இதுல பிரியமே இல்ல. சம்பந்தம் கலந்ததுனால என்னாச்சு? கொஞ்சம் பலவீனப்பட்டார். பலவீனப்பட்டது என்ன? பிசாசின் தந்திரத்தை கண்டுபிடிக்க தெரியல. அதனால ஆகாப்ட்ட வராரு. ஆகாப் பாருங்க எவ்வளவு சுயநலவாதி. யோசபாத் ஒரு வாட்டி சொல்றான், ஏய் நம்ம என்ன செய்வோம், கிளையாத்தில் இருக்கிற ராமோத்துக்கு போமா அப்படின்னு ஏவரானா. வசனம் சொல்ல அவன் ஏவி விட்டானா. இது கூட அவனுக்கு கண்டுபிடிக்க தெரியல. யோசபாத்துக்கு பாருங்க அந்த நேரத்துல கூட ஆகாப்ட்ட சொல்றான், ஆகாபே நம்ம ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கேட்போமேன்னு சொன்னா உடனே என்ன செஞ்சாரு? ஆகாபுக்கு தெரிஞ்ச ஆண்டவர் யாரு? வேற இல்ல, அவர் 400 பேரை பாகால் தீர்க்கதரிசியை கொண்டு வந்துட்டாரு. அந்த அந்த தீர்க்கதரிசி எல்லாம் அப்படியே தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க. போங்கப்பா கிளையாத்துல இருக்க ராமோத்தா, நீங்க அடிச்சு நொறுக்கி அப்ப ஜெயம் ஏற்று வந்துருவீங்க. அப்போ கூட யோசபாத்துக்கு இவ்வளவு நாள் கர்த்தருக்குள் வளர்ந்ததுனால கொஞ்சம் ஞானம் இருக்கு. அந்த ஞானம் இருக்கிறதுனால அந்த நேரத்துல கூட அவன் என்ன தெரியுமா சொல்றான்? யோசபாத் ஆகாப் பார்த்து சொல்றாரு, நாம் விசாரித்து அறிகிறதுக்கு இவர்களை அல்லாமல், யாரு? இந்த 400 பாகால் தீர்க்கதரிசிகள் அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையான்னு கேக்குறான். யாரு? யோசபாத். இப்ப ஞானம் இருக்குல்ல, ஆனா பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து போராடுற அளவுக்கு திராணி இல்ல. ஏன்? ஐக்கியம் தப்பா போயிருச்சு, மங்கி போயிருச்சு. ஆனா இந்த 400 தீர்க்கதரிசிகள் சொல்றது பொய்ன்னு தெரியுது. ஆனா அவன் ஏவி விடுறது இவனுக்கு தெரியல. யார் ஏவி விடுறத? ஆகாப் ஏவி விடுறது யோசபாத்துக்கு தெரியல. வசனத்தை கவனிங்க. கிளையாத்தில் உள்ள ராமோத்துக்கு போவோமான்னு கேட்கிறான். இது கேட்கறது சாதாரணமா கேட்கல. வசனம் சொல்லுகிறது 2ஆம் வசனத்துல, கிளையாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். இந்த ஏவுற வேலை எல்லாம் இந்த பிசாசு செய்யற வேலை. ஐக்கியம் தப்பா போச்சுன்னா கொஞ்சம் மங்கிரும். நல்ல மனுஷர்கள் தான், கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர் தான் யோசபாத், கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்தவர் தான் யோசபாத். ஆனா கொஞ்சம் ஐக்கியம் தவறிடுச்சு, பலவீனப்பட்டுட்டாரு. இப்போ ஒரு தீர்க்கதரிசி இல்லையான்னு கர்த்தருடைய தீர்க்கதரிசி கேட்கிறாரு. அப்போ ஆகாப் சொல்றான், ஒருத்தன் இருக்கான், ஆனா எனக்கு அவனை பிடிக்காது. ஏன் பிடிக்கதான் செய்யாது உனக்கு? நீ கர்த்தரே உனக்கு பிடிக்கலையே, பின்ன கர்த்தருடைய தீர்க்கதரிசி பிடிக்குமா உனக்கு? பிடிக்கலையா? சரி, அப்படி சொல்லாதீங்க ராஜா, அப்படி சொல்லாதீங்க. ரொம்ப நல்ல பாவம் அன்பா சொல்றாரு நம்ம யோசபாத் ஐயா. இதுதான் ஐக்கியம் கெட்டு போச்சுன்னா இப்படிதான் இருக்கும். நல்ல நல்ல ஊழியக்காரர் கூட ஐக்கியம் கெட்டுருச்சுன்னா இப்படிதான் பேசுவாங்க. அந்த மிகாயா தீர்க்கதரிசிய கூட்டிட்டு வராங்க. இந்த மிகாயா தீர்க்கதரிசி கூப்பிட்ட உடனே அவர் சொல்றாரு, போங்கப்பா போங்க, கட்டாயம் ஆகாபே நீ சாகதான் போற சொல்லிட்டாரு. இந்த ஆகாப் எவ்வளவு புத்திசாலி பாருங்க. இந்த சாத்தான் பயங்கர தந்திரசாலி. இவன் என்ன செஞ்சான்? இப்போ இவன் தான் யுத்தம் பண்ண போறதுக்கு கூப்பிடுறான். யார? யோசபாத்தை கூப்பிடுறான். இப்ப யார் ராஜாவா வீட்டு இருக்கணும்? யார் ராஜவஸ்திரம் தரிச்சிருக்கணும்?
ஆகாப் தான் தரிச்சிருக்கணும். ஆனா இவன் என்ன தெரியுமா செஞ்சிட்டான் பாருங்க, 29ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். யார்கிட்ட சொல்றான்? யோசபாத்த சொல்றான். இப்போ மிகாயா தீர்க்கதரிசின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆகாபே நீ ஜெயிக்க போறதுல நிச்சயம் இந்த சீரியா ராஜா உன்னை ஜெயிக்க போறான், நீ சாக போறன்னு சொல்லியாச்சு. உடனே யோசபாத் என்ன செஞ்சிருக்கணும்? அப்பா ஆண்டவர் சொல்லிட்டார். தீர்க்கதரிசியை கூப்பிட தெரியுது, ஆனா தீர்க்கதரிசிய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க தெரியல. ஏன் தெரியுமா? தவறான ஐக்கியம் இந்த வேலையை செய்ய வச்சுது. யோசபாத் சாதாரண மனுஷன் இல்ல, நீங்க நல்லா கவனிக்கணும். அவர் பிற்பாடு சொல்வாரு, 20ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் சொல்ல ஜனங்களை பார்த்து சொல்வாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இப்படிப்பட்ட மனுஷன் தாங்க யோசபாத்து. தீர்க்கதரிசிகளை மதிக்கிறவர், நம்ப சொல்றவர் தான் இந்த யோசபாத்து. ஆனா இப்போ கூப்பிடுறது பயங்கரமா கூப்பிட்டாரு. கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லையா ஆகாபே? ஆமாயா, ஒரே ஒருத்தர் இருக்கான். அந்த ஆள் யார் பேரு? மிகாயா. வந்த உடனே அவர் சொல்லிட்டாரு, சாக போறப்ப கிளையாத்ராமத்தை நீ ஜெயிக்க முடியாது, சீரியா ராஜா உன்னை சாகடிக்க போறான், ஆகாப் சாக போறான்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன செஞ்சிருக்கணும்? டக்குன்னு, ராஜா வேண்டாம், கர்த்தர் சொல்லிட்டார், நான் போறேன், என் வீட்டுக்கு நான் போறேன், என் யூதா தேசத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கணும் இல்லையா? போனாரா? இப்போ கூட பாருங்க, இதுதான் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி இல்ல, பகுத்தறிவு இல்ல. இந்த பகுத்தறிவு இல்லாததுக்கு காரணம் என்ன? இது புரிஞ்சுக்கோங்க. தவறான ஐக்கியம். தவறான ஐக்கியம் இருக்கும் என்றால் நீங்க எத்தனை தான் முன்னாடி பலப்பட்டாலும் நீங்கள் மீண்டும் பலவீனப்பட்டு விடுவீர்கள். இந்த தவறான ஐக்கியம் என்ன செஞ்சிருச்சுன்னா, இவன் ஏவி விடுறான், அப்ப கூட புரியல. பொய்யான தீர்க்கதரிசி சொல்ல வைக்கும் போது கண்டுபிடிச்சிட்டான். உண்மையான தீர்க்கதரிசியை கூப்பிட்டாரு. அந்த உண்மையான தீர்க்கதரிசி மிகாயா கர்த்தர் சொன்னதை சொல்லிட்டாரு. இவ்வளோ எச்சரிப்பை கேட்டு கூட உணர்வு வரல. அடுத்தது டைரக்டா ஆகாப் சொல்றான், நான் வேஷம் மாறிட்டு வரேன், நீர் என்ன செய்யும்? ராஜவஸ்திரம் தடித்துக் கொள்ளும். நல்ல கவனிங்க, அந்த நாட்கள்ல யுத்தத்துல ஒரு ராஜவஸ்திரம் தரிச்சானா முதல் அந்த எதிரி யாரை தாக்குவான் தெரியுமா? ராஜாவை தான் தாக்குவான். ராஜாவை தாக்கிட்டா போதும், ராஜாவை கொன்னுட்டா போதும், முடிஞ்சிருச்சு கதை. அந்த சேனையை அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். யோசபாத்துக்கு இப்போ கூட மனசுல வரல, ஐயோ இவன் ஏதோ சூழ்ச்சி பண்றானே, இவன் தந்திரத்தை இன்னும் புரியல, போயிட்டான். அங்க சீரியா படை ராஜா சொல்லிட்டாரு, படை தலைவன்ட்ட, யாரையும் அடிக்காத, நேரா ராஜாவை மட்டும் அடி சொல்லிட்டாரு. ரதம் போது, யுத்தம் நடக்குது, நேரா படை தலைவன் இவனுக்கு விரோதமா அவங்க அடிக்க ரெடி ஆயிட்டான், தயாராயிட்டான். உடனே ஐயோ நான் இல்ல கத்துறாரு. இப்போ அவன் பார்த்தான், அப்போ ராஜவஸ்திரம் தரிச்சு ஏமாத்துறனோ, அவன் விட்டுட்டான். நல்ல வேலை விட்டுட்டான். தேவனுடைய கிருபை, யோசபாத்தை காப்பாத்துறது தேவனுடைய கிருபை. கர்த்தர் அவனுக்கு அனுசரியா இருந்தார், அதான் கிருபை. பிற்பாடு பாருங்க, தேவன் சொன்ன வார்த்தை என்னைக்குமே மாறாது. எவ்வளவுதான் ஆகாப் ஏமாத்தினாலும் நேரா ஒரு வில் வீரன் அடிச்சான், நேரா அவன் மேல பட்டுச்சு, அவன் அவுட். வேஷம் மாறினாலும் கர்த்தர் சமூகத்துல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஆகாப் யாருன்னு தெரியும், யோசபாத் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். நல்லா கவனிங்க. இதுக்கப்புறமா தான் ஆண்டவர் யோசபாத், அதுக்கப்புறமா ஆகாப் இறந்துருவான். ஆகாப் இறந்த பிறகு யோசபாத் தன்னுடைய வீட்டுக்கு வருவாரு, தன்னுடைய ராஜ்யத்துக்கு வருவாரு. தன் ராஜ்யத்துக்கு வரும்போது ஆண்டவர் ரொம்ப வெசனப்பட்டு சொல்வாரு. பாருங்க என்ன சொல்வாரு, கவனிங்க. 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். அதனாலதான் தப்பிச்சிட்டேன்னு தீர்க்கதரிசி சொல்றார்.
யோசபாத்தே, உன் உயிர் தப்பிச்சிருச்சுன்னா கர்த்தருடைய கிருபை. ஆனா நீ ஏன் அந்த துன்மார்க்கனோடு சம்பந்தம் கலந்தாய்? இந்த துன்மார்க்கன் யாரு? ஆகாப் தான். நல்லா கவனிங்க. அவரான ஐக்கியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்தி விடும். நல்ல ஆரம்பம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆண்டவருக்கு ரொம்ப கீழ்ப்படிவோம், வசனத்தின்படி நடப்போம், அவருடைய வழியில போறதுக்கு உற்சாகம் கொள்வோம். ஆனா திடீர்னு ஒரு தவறான ஐக்கியம் என்ன செய்யுது? நம்மளை பலவீனப்படுத்துது. யோசபாத்துடைய வாழ்க்கையில கவனிங்க, இந்த பலவீனம் அவனை தாக்கிற்று. ஆனா கர்த்தர் மிகுந்த கிருபையா இரக்கத்தோடு இருந்தபடினால அவருடைய உயிர் தப்பிச்சு. அதுக்கு பிறகு வந்த உடனே திருப்பி தீர்க்கதரிசி மூலமாக ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. இந்த எச்சரிப்பு கொடுத்த மாத்திரத்துல யோசபாத் மனம் மாறிட்டாருங்க. மனம் மாறின உடனே திருப்பி என்ன செய்யறாரு தெரியுமா? நியாயாதிபதிகளை நியமிக்கிறாரு, தேவனுடைய காரியத்துல உற்சாகம் கொள்றாரு, திருப்பி பலப்பட்டார். இப்பதான் ஒரு பெரிய யுத்தம் வருது. அதான் நான் சொன்ன முதல் காரியத்தை கவனிங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள். அப்ப பலப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். என்ன செய்யணும்? கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை நானும் அருவருக்கணும். அதை விட்டு நான் தூரம் விலகிடணும். இரண்டாவது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். மூன்றாவது, கர்த்தருடைய வழிகளில் நடப்பதில் உற்சாகம் கொள்ளணும். நான்காவது, சரியான ஐக்கியத்துல நிலைத்திருக்கணும். எப்படி இருக்கணும்? சரியான ஐக்கியத்துல நிலைத்திருக்கணும். இது இருந்துச்சுன்னா போதுங்க, நீங்க சாத்தானின் தந்திரங்களை பகுத்தறிஞ்சிடலாம். பாருங்க, இப்போ ஆகாவோட இருக்கும்போது, ஆகாவ் அவனை ஏவி விட்ட பொழுது சத்ருவின் தந்திரம் அவன் கண்டுபிடித்து அதுக்கேற்ற மாதிரி செயல்பட முடியல. ஆனா இப்ப பாருங்க, பலப்பட்ட பிறகு என்ன நடந்துச்சு கவனிங்க. திடீர்னு ஒரு மோவாப் தேசத்து ஜனங்கள், திடீர்னு இந்த சேயீர் மலை தேசத்தார், அதே போல அந்த அம்மோனியர்கள் யாவரும் அவனுக்கு விரோதமா வராங்க. இந்த செய்தி கேட்கிறான். செய்தி கேட்ட உடனே பயப்படுறான். உண்மைதான், பயப்படுவோம். ஆனா பாருங்க என்ன செஞ்சுட்டா பாருங்க, சத்ருவின் தந்திரம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான். என்ன கண்டுபிடிச்ச உடனே ஒரு காரியத்தை செய்யறாங்க கவனிங்க. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். நல்ல கவனிங்க, பயந்தது உண்மைதான். இவன் பிசாசின் தந்திரங்களை புரிஞ்சுட்டான். இப்ப சரியாக செயல்படுறான். பகுத்தறிஞ்ச பிறகு அடுத்தது தரித்து கொள்ள வேண்டியதை தரித்து கொண்டு அவன் என்ன செய்யறான்? போராடுறான். இப்ப அவனுக்கு தெரியும், எங்க நம்ம முழங்கால முடக்குனா நமக்கு வெற்றி வரும் தெரியும். ஹல்லேலூயா. நம்ம போராட்டத்துக்கு வெற்றி எங்க இருக்கு தெரியுமா? தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்துவதில் இருக்கிறது, தேவ சமூகத்தை தேடுவதில் இருக்கிறது, தேவ சமூகத்துல உங்கள் முழங்கால்களை மடக்குவதில் இருக்கு. எந்த மனிதன் தேவனுடைய சமூகத்துல தன்னுடைய முழங்கால்களை முடக்குகிறானோ அவனை கண்டு சத்ரு பயப்படுவான், அவனை கண்டு சத்ரு ஓடி போவான், அவனை ஜெயிக்கவே முடியாது. இப்போ தேவ பிள்ளையாகிய யோசபாத் புரிந்து கொண்டார், கர்த்தருக்குள் பலப்பட்டார். முதலாவது. இரண்டாவது, சத்ருவின் தந்திரங்களை புரிந்து கொண்டார். திரள் கூட்டம் வரும் பொழுது, ஓ இந்த சத்ரு நம்மை காட்டிலும் பலசாலி அப்படின்னு சத்ரு தந்திரமா அப்படியே பயமுறுத்துறான். ஆனா அந்த பயமுறுத்தலுக்கு ஒரு நாளும் யோசபாத் இடம் கொடுக்கவில்லை. இதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாய் மாறிட்டான். யோசபாத்துக்கு நல்லா தெரியும், இந்த திரள் கூட்டமான சேனையை நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய பலத்தினால் இது முடியாது, என்னுடைய சேனைகளால் முடியாது. மாறாக சேனைகளின் கர்த்தருடைய சமூகத்துல நான் முழங்காலை முடக்கும் போது அது நடக்கும். நேரா ஓடிட்டான். ஜனங்களை கூப்பிட்டான், வாங்க. சேனாதிபதியை கூப்பிடல, படை வீரர்களை கூப்பிடல, வாங்க ஸ்ட்ராட்டஜி போடுவோம், எப்படி இந்த சத்ருவின் சேனையை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி பிளான்ல வைக்கல, வார் ரூம் வைக்கல. அவர் என்ன தன்மை செஞ்சிட்டாரு? பிரேயர் ரூம்ல போயிட்டாரு. எந்த ரூம்ல போயிட்டாரு? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எங்க போகணும்? பிரேயர் ரூம்ல போயிடணும். ஹல்லேலூயா. பிரேயர் ரூம்னா ஏதோ சின்ன ஆராய் கட்டி அதுலதான் உட்காரணும் இல்ல. உங்க அப்பாட்ட பேசுறதுக்கு எல்லா இடமும் பிரேயர் ரூம் தான். என் ஆண்டவராகிய கர்த்தருக்கு வனாந்திரம் பிரேயர் ரூம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மலை ஒரு பிரேயர் ரூம். என் பிதாவோடு என் தேவனோடு தனித்திருக்கிற ஒவ்வொரு இடமும் நம்முடைய ஜெப அறையாய் மாறிவிடும்.
யோசபாத் சொல்றான், நம்ம எல்லாரும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்துக்கிறான், தேவ சமூகத்துல ஒருமுகப்படுறான். என்ன திரும்ப சொல்றான் கவனிங்க. 20ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. இந்த சத்தியத்தை அறிந்ததுனால பயப்பட்ட மனுஷன் இவன் பலப்பட்டுட்டாரு. பிசாசு கையில பூர்ண வல்லமை கிடையாது. என் ஆண்டவராகிய கர்த்தருடைய கரத்துல என்ன இருக்கு? வல்லமை இருக்கு, பராக்கிரமம் இருக்கு. இது யோசபாத் அறிந்து கொண்டு அதை அறிக்கை செய்கிறார். ஆண்டவரே, உமக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்கவே முடியாது. ஒருவேளை என்னை எதிர்க்கலாம் சத்ரு, ஆனா நான் உம்மோட இருக்கிறபடினாலே, நீர் என்னோட இருக்கிறபடினாலே யாரும் உம்மை எதிர்க்க முடியாது. அப்படி என்றால் என்னையும் எதிர்க்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிஞ்சதுனால ஆண்டு சமூகத்துல விசுவாச அறிக்கை செய்து தேவனை மகிமைப்படுத்துகிறார், தேவ சமூகத்துல வைக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நியாயம் விசாரியும். ஏன்னா யோசபாத் நன்றாக வேதத்தை படித்தவர், கற்பனைகள் எல்லாம் கை கொண்டவர் மனுஷன். அவருக்கு தெரியும் இஸ்ரவேலுடைய வனாந்தர யாத்திரை எப்படி இருந்ததெல்லாம் தெரியும். அதனால ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே, இந்த அம்மோனியர்கள், இந்த மோவாபியர்களுக்கு நீர் தான் இவங்களுக்கு விரோதமா யுத்தம் செய்ய வேண்டாம் என்று சொன்னீங்களே, இவங்க போய் இப்பொழுது எங்களுக்கு தீமை செய்யறாங்க, நாங்க நன்மை செய்தோம், இவர்கள் எங்களுக்கு தீமை செய்யறாங்களே, நியாயம் செய்ய மாட்டீரா? ஆண்டவர்ட்ட சமூகத்துல விண்ணப்பத்தை வைக்கும்போது அது சரியாக வைக்கிறார். சரியா வச்சிட்ட உடனே திருப்பி பாருங்க சொல்றாரு 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்ல. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். நமக்கு போராட்டம் ரொம்ப அதிகரிக்கும் போது கண்ணு தெரியாதுதான், என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா நமக்கு தெரியும் ஒண்ணு, நம்ம ஆண்டவருக்கு வல்லமை இருக்குன்னு தெரியும். அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை, இந்த சத்ருவை எதிர்க்கிறதுக்கு என்கிட்ட இல்ல பலன் இல்ல, எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா எங்க கண்கள் எதை தான் நோக்குது? உண்மைதான் நோக்கி கொண்டிருக்கிறது. இப்படி சொல்ல பாருங்க, இப்படி தேவனை துதிக்க ஆரம்பிங்க. உடனே தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் உங்களுக்கு என்ன செய்வாரு? சொல்வார். என்ன தெரியுமா சொன்னாரு? யோசபாத் இப்படி ஜெபிச்ச உடனே என் தேவன் இறங்கி வந்துட்டார். சொன்னாரு, நீ பயப்படாத. பாருங்க, அதனுடைய 15ஆம் வசனம். தேவன் யகாசியேல் என்னும் ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனிதன், தேவனுடைய ஊழியக்காரன் எலேவியை எழுப்பினார். அந்த யகாசியேல் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோசபாத்தே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நீங்க எப்போ உங்க முழங்கால முடக்குறீங்களோ, உங்க போராட்டம் உங்களுடையதல்லங்க, அது யாருடையதான் மாறிடும்? சொல்லுங்க, ஹல்லேலூயா. யாருடையதான் மாறிடும்? தேவனுடையதான் மாறிடும். இதுவரைக்கும் அந்த போராட்டத்தை கண்டு பயந்தீங்களா? பிரச்சனையை கண்டு பயந்தீங்களா? தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த போராட்டத்தை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் கிடையாது, இந்த போராட்டத்தின் மேல் ஜெயம் பெறுவதற்கு எனக்கு வல்லமை இல்ல, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவரே, உண்மையே நோக்கி பார்க்கிறேன். ஏன்னா உம்மிடத்தில் மாத்திரமே பராக்கிரமம் உண்டு, வல்லமை உண்டு, உம்மை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. இப்படி சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் சொல்வாரு, பயப்படாத, திகையாத, கலங்காத. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இது இனிமேல் என்னுடையது. இந்த போராட்டம் உன்னுடையது அல்ல, இனிமேல் என்னுடையது. கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் விசுவாசிகள் செய்யற தவறு என்ன தெரியுமா? கர்த்தர் மேல விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது இல்ல. ஜெபிக்கிறோம், அப்படியே கொண்டு வச்சு திருப்பி எடுத்துக்கிறோம். எடுக்காதீங்க. ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சீங்கன்னா விசுவாசம் முழுமையா வைங்க, வச்சுட்டு கொடுத்துருங்க. ஆண்டவரை நீங்க பாத்துங்க. உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, பயப்படாத, கலங்காத, யுத்தம் என்னுடையது, நீ புறப்பட்டு போ. புறப்பட்டு போய் யுத்தம் பண்ணு சொன்னாரா? இல்ல. யோசபாத் சொன்னார், நீ புறப்பட்டு போ, நான் பண்றதை மட்டும் பாரு. ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியரை நீ ஒருபோதும் காண்பதில்லை. நின்னு பாரு, நான் செய்ய போற அற்புதத்தை பாரு, நான் உனக்கு கொடுக்க போற வெற்றியை பாரு.
அப்படியே செஞ்சாங்க. இந்த மக்கள்லாம் அப்படியே தாழ விழுந்து ஆண்டவர் ஆராதிச்சு தேவனை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து என்ன தெரியுமா செய்யறாங்க? தேவன் சொன்னபடியே சேனைகள் எல்லாம் எழுப்பி அங்க யுத்த வீரர்களுக்கு முன்னாடி யாரை நிக்க வச்சுட்டாருன்னா, யோசபாத்து நல்ல பாடுகிறவர்களை, துதிக்கிறவர்களை, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, இப்படி பாடுகிற தேவ பிள்ளைகளை யாருக்கு முன்னாடி நிப்பாட்டாரு? சேனை படை தலைவர்களுக்கு முன்பாக, வீரர்களுக்கு முன்பாக. யூசுவலா யுத்தத்துல யார் நிப்பாங்க முன்னாடி? படை தலைவர்கள் நிப்பாங்க, படை வீரர்கள் நிப்பாங்க. ஆனா இங்க நிக்கிறது யாரு? லேவியர்கள். இவன் நல்ல தேவனை ஆராதிக்க, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி நல்லா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதிகாலமே எழுந்து தேவனை மகிமைப்படுத்துறாங்க. யுத்தம் இப்ப யாருடைய மாறிடுச்சு? கர்த்தருடைய மாறிடுச்சு. இப்ப நடக்கிறது கவனிங்க. இவங்க யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க, பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சத்துருக்கள் பயங்கர திரள் கூட்டமா வந்தாங்க பாருங்க. தேவன் சத்துருக்களுக்குள்ள என்ன வச்சுட்டாரு? ஒரு வேற்றுமையை கொண்டு வந்துட்டாரு. அவங்க ஒற்றுமையை குலைச்சிட்டாரு. இப்ப என்ன நடந்தது பாருங்க. ரொம்ப வேகமா ஒரு மனதோடு வந்தாங்க. இப்ப என்ன நடந்து கவனிங்க. 23 வசனம். அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். வந்தது யாருக்கு விரோதமா? சொல்லுங்க. யோசபாத்துக்கு விரோதமா. இவங்க தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடந்துச்சு? சத்ருவின் வல்லமை பரிகரிக்கப்படுகிறது. சத்ருவின் வல்லமை எப்படிங்க பரிகரிக்கப்படுகிறது? இந்த மோவாபியரும் அம்மோனியர்களும் ஒன்று செஞ்சாங்க. சேயீர் மக்களை நீங்க ஏதோ சூழ்ச்சி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போய் அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள அழிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அழிக்க ஆரம்பிச்சு இவங்க மட்டும் விட்டாங்களா? அடுத்தது பாருங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்களேன். தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்கவர்களாய் காய் கலந்தார். இப்போ முதல்ல மோவாபியரும் அம்மோனியரும் ஒண்ணு சேர்ந்து சேயீர் மலை தேசத்தை அழித்தாங்க. இப்ப அவங்கள அழிச்சிட்ட பிறகு இவங்க 2 பேரும் கை கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் செத்த பிரேதங்களாக விழுந்துட்டாங்க. யூதா மக்கள் எந்த வேலையும் செய்யல. யூதா மக்கள் யுத்தத்துக்காக ஆயுதத்தை எடுக்கல. இவங்க உட்கார்ந்து துதிச்சாங்க. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இவங்க போட்டிருந்த வர்க்கத்துக்கு பேர் என்ன? சர்வாயுத வர்க்கம். ஹல்லேலூயா. என்ன 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 ஆயுதத்தை இவங்க அணிஞ்சிருந்தாங்க? AK-47 கிடையாது, டேங்க் கிடையாது. இவங்க யூஸ் பண்ணது என்ன ஆயுதம்? சர்வாயுத வர்க்கம். யார் கொடுத்த சர்வாயுத வர்க்கம்? என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த சர்வாயுத வர்க்கம். இந்த சர்வாயுத வர்க்கத்துல அப்படியே பாருங்க வசனம் தான் இருக்கும். கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது சத்ரு விழ ஆரம்பிச்சிட்டான். பட்டயமின்றி இங்க ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் யோசபாத். யோசபாத்துக்கு தேவன் பெரிய கிருபை செய்தார். பாருங்க, அவனை குறித்து வசனம் சொல்லுது 30 வசனத்துல, யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை தேவன் யோசபாத்துக்கு கட்டளையிட்டார். எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல். யோசபாத் ஒன்னும் செய்யல, நின்னு பார்த்துட்டு இருக்காரு, தேவனை மகிமைப்படுத்திட்டு இருக்காரு. எந்த சத்ரு யோசபாத்துக்கு விரோதமா இருந்தாங்களோ அவங்களே ஒன்று கொண்டு மோதி செத்து போனாங்க. செத்து போன பிறகு அவங்க பொருட்கள், உடைமைகள், பெரிய எல்லாம் விட்டாச்சு. யோசபாத்துக்கு அந்த பொருட்கள் எல்லாம் சவதரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. சத்ரு இவங்களை அட்டாக் பண்ணி இவங்களுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்தா, ஆனா இப்போ சத்ருவின் எல்லா அவன் வைத்திருந்த பொருட்கள்லாம் யார் எடுத்துட்டா? இப்போ யோசபாத் எடுத்தாரு. எத்தனை நாட்கள் வரைக்கும் ஓடிச்சு? 3 நாட்கள் வரைக்கும். நான் பார்த்துக்கோங்க, எவ்வளோ பொருள், எவ்வளோ தங்கம், எவ்வளோ வெள்ளி, எவ்வளோ வெங்கலம், எல்லாத்தையும் சவதரிச்சாரு. அங்க கூடி தேவனை ஆராதிச்சாங்களா. அதனால அதுக்கு பேர் என்னது? பெராக்கா. ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை பெறணுமா? அப்ப கர்த்தரை யுத்தம் பண்ண விடுங்க. நீங்க உங்க வாயின் வார்த்தைகளினால ஜெயிக்க முடியாது, உங்க ஞானத்தினால ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க தீங்கு நாளில் சகலத்தையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறுவீங்க. சகலத்தையும் ஜெயித்தவர்களாய், வெற்றி வீரர்களாய் திகழுவீர்கள். இந்த கிருபையை தேவன் உங்களுக்கு தருவார். யோசபாத்துடைய வாழ்க்கை நமக்கு நல்ல உதாரணமா இருக்கிறது. இந்த யோசபாத்துடைய ஜீவியத்தை இன்னும் படிச்சு பாருங்க. இதுக்கு பிறகு பாருங்க எவ்வளவு அழகா தேவன் யோசபாத்துக்கு பெரிய வெற்றி தந்தார். ஆனா அடுத்தது ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுத்துட்டார். அதனால நான் சொன்னேன், இந்த 20ஆம் அதிகாரம் கடைசியில் கொஞ்சம் படிச்சிடணும். என்ன படிக்கணும்னா, யோசபாத்து இவ்வளவு நல்ல வெற்றி பெற்று வந்தாரு,
இன்னொன்னு ஒரு தப்பு செய்யறாரு. பொல்லாப்பு செய்கிற அகஸ்யா என்னும் ராஜாவோடு தோழமை செய்தான். நல்ல கவனிங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வெர்ஷன் மாறுதுல. முதல்ல சம்பந்தம் கலந்தான். சம்பந்தம் கலக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு கொடுக்கிறது, சம்பந்தி. சரியா? சம்பந்தம் கலந்த மனுஷன் இப்ப என்னவா மாறிட்டான்? ஆண்டவரே, நான் ஜஸ்ட் தோழமை தான் செஞ்சேன் ஆண்டவரே, கொஞ்சம் நட்பு தான் ஆண்டவரே, ரொம்பலாம் நான் வைக்கல. ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சா இல்லையா? நீங்க சம்பந்தம் கலந்தாலும் சரி, தோழமை பண்ணாலும் சரி, தேவன் வெறுக்கிற மனுஷனை, தேவன் யார துன்மார்க்கன்னு சொல்றாரோ, யார் பொல்லாதவன் சொல்றாரோ, அவனோட நீங்க சம்பந்தம் கலந்தாலும் சரி, தோழமை செய்தாலும் சரி, கர்த்தருடைய கோபம் நம்ம மேல் வந்துடும். எச்சரிப்பு இது. யோசபாத்தின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாவும் இருக்கு. அதனால இவன் தோழமை செய்து என்ன செஞ்சானா? தங்கம் எடுக்கிறதுக்காக போனாரு. இவர் தலைவர் தர்ஷீஷுக்கு அனுப்பிச்சாரு. கப்பலை என்ன செஞ்சுட்டார் ஆண்டவரு? தகர்த்து போட்டாரா? என்ன வசனம் சொல்றது? தகர்த்து போட்டார். நல்ல கவனிங்க. ஆண்டவருக்குள்ள கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறா பாருங்க. தகர்த்து போட்டுருவாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லா டைமும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொன்னாரு, நீங்கள் ஜெபத்திலே ஜெபம் செய்யுங்கன்னு சொன்னாரா, ஜெபத்திலே விழித்திருங்க சொன்னாரா? ஜெபத்திலே விழித்திருங்கள். எப்பவுமே ஜாக்கிரதையா இருங்க. உங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. உங்க உபதேசத்தை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. ஏன் தெரியுமா? என்னைக்குனாலும் நம்ம விழுந்துடலாம். ஏன்னா பிசாசு அவ்வளவு தந்திரசாலி. ஆனா கர்த்தரோடு இருந்தா அவன் தந்திரத்தை நீங்க எதிர்த்து நீக்க முடியும். கர்த்தரோடு இருந்தா நீங்க ஜெயம் பெற முடியும். யோசபாத் நல்லா இப்ப வளர்ச்சி வந்த பிறகு கர்த்தர் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு கொஞ்சம் திருப்பி அப்படியே டவுனு. ஆகாபுக்கு பையன் அந்த அகஸ்யாவோட என்ன செஞ்சிட்டாரு? சம்பந்தம் கலந்துட்டாரு. நல்லா கவனிங்க. இது நமக்கு ஒரு எச்சரிப்பாவும் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாரும் தவறு செய்கிறவர்கள் தான். இது ஏன் திருஷ்டாந்தமா வச்சிருக்காருன்னா, நீ செய்யாத. பிற்படி யோசபாத் மனம் மாறி தேவ பிள்ளையா மாறி இருக்காரு, அது வேற விஷயம். ஆனா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ முதல்ல சொன்ன கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள். இரண்டாவது, சத்ருவின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா மாறுங்க. பகுத்தறிய கண்டுபிடிங்க. மூணாவது, பகுத்தறிஞ்சிட்ட பிறகு தரித்து கொண்டு போராடுங்க. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொண்டு போராடுங்க. தேவன் தாமே அந்த கிருபைகளை தருவாங்க. நம்ம